காஞ்சிபுரம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை நிறைவு பெற்று இன்று தமிழக அரசு உத்தரவின் பேரில் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டது. அந்த வகையில் காஞ்சிபுரம் அடுத்த தாமல் அரசினர் உயர்நிலை பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு சீருடை, எழுது பொருட்கள், பேக், ஷூஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், பொதுக்குழு உறுப்பினர் MS சுகுமார், காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார், ஒன்றிய செயலாளர் BM குமார், ஒன்றிய துணை செயலாளர் இளஞ்செழியன், காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் மோகனா, இளஞ்செழியன், ராஜா, மாவட்ட கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும். ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரிமார்க்கபிள், வேறு எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு ரிமார்க்கபிளாக 32வது ரேங்க்லேருந்து 16வது ரேங்க்குக்கு வந்திருக்கிறோம். ஸோ அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட எஃபர்ட்டு, ஒவ்வொரு டீச்சர்ஸோட எஃபர்ட், எல்லாரோட எஃபர்ட்டும் சேர்ந்து தான் நமக்கு இந்த ரேங்க் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர் இதையும் தாண்டி நம்ம இன்னும் முன்னாடி போகணும். கண்டிப்பாக அது முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் லாஸ்ட் அப்போவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், டே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி டீச்சர்ஸ் நடத்துவாங்கலாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படித்தா போதும், எக்ஸாமுக்கு தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை மாற்றி
டெய்லி படிக்கணும். பாய்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய எஜுகேஷன் நல்லா இருக்கு, கேர்ள்ஸ் மட்டும் இருக்கிற ஸ்கூல் நல்லா இருக்கு, பாய்ஸ் மட்டும் இருக்கிறது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வரவேற்றாற்றிய மாவட்ட மதுமணி கல்வி அலுவலர் திருமதி வெற்றி செல்வி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கும் ஒரு நல்ல மனிதர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏலரசன் அவர்களே, இன்று சென்னையில் முதல் பள்ளிகள் திறந்த நாள் இன்னைக்கு. இன்று அவர்கள் நலத்திட்ட புரியர்கள்னா இந்த அரசுடைய புத்தகங்கள், உங்களுக்கு உடைகள், ஷூகள் எல்லாம் இன்னைக்கு கொடுக்க ஆரம்பித்து இப்போ ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் தலைமையில் மாணவர்களுக்காக உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே நமது ஓட்டுறவராக இருந்தாலும் கூலியால் சேர்வராக இருந்தாலும் அவர் மனநிலை என்னன்னா அரசு பள்ளி எப்பவுமே சரியா இருக்காது, கஷ்டப்பட்டு நம்ம தனியார் பள்ளியில் தான் படிக்க வைக்கணுன்ற எண்ணத்தோட இந்த நிலைமை. மாண்புமிகு கலைஞருக்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த நிலையே மாற்ற இன்னைக்கு தனியார் பள்ளியோட அரசு பள்ளிகள் தான் நல்ல தனிமையா இருக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு நமது மாவட்ட ஆட்சியர் சொன்னார். இந்த கஞ்சிவரம் டிஸ்ட்ரிக்ட் பற்றி 36வது இடத்துல இருந்து இன்னைக்கு 16வது இடத்துக்கு ஒரே வருஷத்தில் வந்துகிறாங்கன்னா சாதாரண வேலை இது. அவர் மட்டும் இல்லை, சுகாதாரம், கல்வி தான். அதுதான் எப்பந்தாலும் கலைஞர் அவர்கள் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் அந்த காலத்துல. அதுக்கு பிறகு நம்ம முதலமைச்சர் வந்த பிறகு இதுவரைக்கும் அண்ணாவும் கலைஞர் பெரியார் என்ன நினைச்சாங்களோ அது எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டு அவர் முதலமைச்சர். அது இந்த கல்விக்காக அவர் சிந்திச்சு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். சாதாரண திட்டங்கள் இல்லை, மாணவர்கள் அந்த கஷ்டத்தை உணர்ந்து பள்ளி மாணவர்கள்